ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஊர்லேயுமே மழை பெஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் மேம் உமா நாராயணன் அப்படின்றவங்க மஷ்ரூம் பாக்ஸை வச்சு ரிவ்யூஸ் ஐடியாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு 3 Days 3 Topics. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 3 மஷ்ரூம் பாக்ஸஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்க அப்படின்னா அந்த எழுதாத மார்க்கர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கர்ஸ் வந்து உங்ககிட்ட எத்தனை இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மார்க்கர் இல்லை அப்படின்னா ஒரே ஆப்ஷனல் நம்ம யூனிவர்சல் குச்சி கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஃபெவிக்விக் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அடுத்த ஆப்ஷன் க்ளூகன் தான். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா அது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து 4 மார்க்கரை வந்து பாட்டமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். அப்புறம் அது கொண்ட மேலே கொஞ்சமாக வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது மேலே தூக்கி இன்னொன்று வந்து உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே ப்ராசஸை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லேயர் தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்துட்டு பேஸ் மட்டும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாததுனால கீழே விழுந்துடும். ஸோ பில்டிங் ஸ்ட்ராங்காக பேஸ் மட்டும் வீக் அப்படின்ற கதை தான். ஸோ நீங்கள் 3 லேயர் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து இப்படியே முடிச்சிடாம அதுக்கு கீழே வந்துட்டு அதை நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு செஞ்சால் க்யூட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் ஏதாவது குழந்தைங்களோட சக்கரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சக்கரத்தை கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இதோட வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபோட்டோவையும் நான் பக்கத்தில் அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோ செலவு பண்ணலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையாலே செஞ்சு நம்மளே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பெயிண்டோட அந்த இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து நான் மூடியாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ரூல்ஸும் எனக்கு கிடையாது. ஏன்னா இது ஒரு மல்டி பர்பஸ் ட்ரே அப்படின்னு தான் சொல்லணும். கிச்சனில் வச்சிங்க அப்படின்னா இருக்கிற கண்டதெல்லாம் அதில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இல்லை வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு அது மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சிங்க அப்படின்னா பவுடரு போட்டு அதெல்லாம் நமக்கு சொல்லவே தேவையில்ல. கோடே போட்டால் நம்மளாம் ரோடே போட்டுருவோம். ஸோ எந்த இடத்துல எப்படி இந்த ஆர்கனைசரை வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட ஸ்டடி ரூமில் வச்சிங்க அப்படின்னா பெயிண்ட் டப்பா, அதுக்கப்புறம் க்ரையான்ஸு, ஸ்கெட்ச் அது மாதிரி செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து நவுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளான டிப் தான். சடனாக இமீடியட்டாக ஒரு இடத்துல நமக்கு ஷெல்ஃப் வேணும் ஆனால் வந்துட்டு ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னலில் இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கம்பியோட சேர்த்து வந்துட்டு இந்த மஷ்ரூம் பாக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ட்ரஸ்ட் மீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பைண்டிங் கிளிப்பை. அந்த இது வந்து வேணாம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்து தள்ளி விட்டுடலாம். இப்போ அதில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். பக்கத்தில் வந்து ப்ளக் இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஆனால் ஃபோன் வந்து கீழே வந்து இடம் பத்தலை, ஒயர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றப்போ இந்த ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வச்சு நீங்கள் சார்ஜ் ஏற்றலாம். ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ ஆணி அடிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. எப்படி சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்குல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 பாக்ஸ் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் வந்துட்டு இதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா செல்லோ டேப்பு. இப்போ செல்லோ டேப் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸையும் இன்னொரு பாக்ஸையும் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு லாக்கர் மாதிரி நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விளிம்பு ஃபுல்லாக அந்த செல்லோ டேப் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எக்ஸஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அப்படி வச்சு விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். இப்போது இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிச்சனில் தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் ஃப்ரிட்ஜில் அழகாக வந்து டப்பாவாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எக்கு, அதுக்கப்புறம் கீரை பறிச்சிங்க அப்படின்னா கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 4 சேம் டிப் 3யோட கண்டினியூஷன் தான். அதே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா அதில் ஒரு டிவைடர் வந்துட்டு செய்ய போகிறோம். அதுக்கு இன்னொரு மஷ்ரூம் பாக்ஸ் டப்பா எடுத்திருக்கேன். அதை கரெக்டாக ஹாஃபாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹாஃப் போர்ஷனை இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஒட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒட்டிக்கலாம். இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணும், நிறையா இருக்கிறப்ப நிறையா வச்சுக்கலாம், கம்மியாக இருக்கிறப்ப கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஒட்டாமல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விளிம்பு எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு, அதனால் விளிம்பு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதில் அழகாக டிஷ்யூ பேப்பர் ஸ்டோர் பண்ணி ஒன்று வந்து இஞ்சி போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதையே பார்த்து போர் அடிக்குதுல்ல, வாங்க உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது கிளைமேட்டை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் ஏரியாவில் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடியில் இருக்கிற அந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு மிளகாயாக காஞ்சு தொங்குது. அதை வந்து பறித்து அந்த பாக்ஸில் போடுறதுக்காக தான். ஜஸ்ட் வீடியோவே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்படி குளிர்ச்சியான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் அப்படியே செக்க செவேர்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றில் புதினா, கொத்தமல்லி, இல்லை வந்துட்டு இஞ்சி, பச்சை மிளகா அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு லாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே 2 பாக்ஸ்லேயே ஒரு ஹோல் போட்டு ஒரு சின்னதாக கம்பி மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா லாக் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 5
இந்த டிப் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மேம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிங்க்கு கிட்ட வந்து நான் வந்து டிஷ் வாஷர்லாம் யூஸ் பண்ணுறேன். அது வந்து வைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி சித்ரா சண்முகவேல் அப்படின்ற மேம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஐடியா வந்துட்டு ஷேர் பண்ணிடலாம். இப்போ இந்த மஷ்ரூம் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். மஷ்ரூம் பாக்ஸோட 4 சைடு இது மாதிரி வந்துட்டு கட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். அதிலே வந்துட்டு லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டூல் மாதிரி மினி ஸ்டூல் மாதிரி இருக்கும். இப்போது அது மேலே இன்னொரு மஷ்ரூம் பாக்ஸை நம்ம வந்துட்டு கம் போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அதாவது க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். க்ளூகன் இல்லை அப்படின்னா ₹5 ஃபெவிக்விக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. ஏற்கனவே ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் இன்னொரு பீஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பீஸை இது மேலே வந்து வச்சுக்கிறேன். இது வந்து நான் ஒட்டலை, வேணுன்ற மாதிரி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன். இப்போது இதை உங்களோட சிங்க்கு கிட்ட நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போதுமே சோப் யூஸ் பண்ண மாட்டேன், லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் சோப் வேணும் அப்படின்னா சோப்பை இந்த பக்கம் வச்சுட்டு அந்த ஸ்க்ரப்பரை இந்த பக்கம் வச்சுக்கலாம். லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்விட் இந்த பக்கம் வச்சு ஸ்க்ரப்பர் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சோப்பை வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. நிறைய பேர் கேட்கலாம், உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் தான் வருமா, நெகட்டிவ் கமெண்ட்டே வராது அப்படின்ட்டு. நெகட்டிவ் கமெண்ட் ஒரு குப்பையை கூட தூக்கி வெளியில் போட மாட்டியா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது. நான் எதுக்காக குப்பையை தூக்கி வெளியில் போடணும், ஒரு சின்ன குப்பையை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் அவங்களுக்காக வீடியோஸ் போடுறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அப்படியே டிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய சாமி ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். ஆனால் அது வந்துட்டு ஃபோட்டோவாக இருக்கும், நம்மளோட ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அந்த மஷ்ரூம் பாக்ஸ் அந்த ஸ்டூல் மாதிரி கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீஸை எடுத்து அந்த விளிம்போடு சேர்த்து இப்படி வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும். இது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், தூக்கி போடுற ஒரு பொருள் தான், ஆனால் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து இதை ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இப்போ பூ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கெட்ச் பெயினோட மூடி அடிச்சுட்டு பின்னாடி பேக் சைடில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அழகாக வந்து பூ வச்சுக்கலாம். மாலையாக கூட நீங்கள் வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 அப்புறம் என்ன, இனிமேல் மஷ்ரூம் பாக்ஸ் வாங்கினா தூக்கி போடாதீங்க, பத்திரமா வச்சுருங்க. எப்படியா இருந்தாலும் நான் வீடியோஸ் போட்டுருவேன். டிப் நம்பர் 7. இது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இந்த டிப் வந்துட்டு எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மஷ்ரூம் பாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரத்தை மட்டும் தான் நமக்கு தேவை. நடுவில் இருக்க போர்ஷனை நான் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு டிப்பாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி எத்தனை பீசஸ் நீங்கள் எத்தனை பாக்ஸஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை பாக்ஸஸில் இருக்கிற அந்த ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேலண்டர் அட்டை தேவைப்படுது. ஸோ அந்த அட்டை மேலே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த மாதிரி 1 by 1 க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணும், லென்த் வேணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பிளேட் ஸ்டாண்டு தான் செய்ய போகிறேன். அதாவது இந்த கறித்தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தொட்டுக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, அந்த பிளேட் வைக்கிறதுக்காக தான். ஸோ உங்களோட அந்த லென்த்து ஒரு இதில் எத்தனை பிளேட் வைக்க போகிறீங்க அப்படின்ற கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. லாஸ்ட் இது ஒட்டுறப்ப மட்டும் அப்படியே 2 ஆப்போசிட்டாக திரும்பி இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க. மீதி கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃபுல் மஷ்ரூம் பாக்ஸஸை அப்படியே வந்து க்ளூகன் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளோட ஆர்கனைசரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பிளேட் அடுக்கி வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து அதில் இருக்க கறித்தட்டு எல்லாமே நான் வந்து அடுக்கி வச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 கறித்தட்டு நான் வந்து அடுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. கிச்சனில் அழகாக ஒரு கவுண்டர் டாப் மூலையில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கீழே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்டர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 3 சைடு 4 சைடும் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு நவுத்தி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் இருக்க ஃபுல் மஷ்ரூம் பாக்ஸில் வந்து நான் வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி பவுல்ஸ் இருந்தது அதை போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதை கேரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா வெயிட் தாங்கும். இது நமக்கு எந்த பிளேட் வேணுமோ அந்த பிளேட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் கேட்ட 2 கிராஃப்ட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டிப்ஸுக்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன டிப்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.